ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த புடவையோட ப்ளவுஸ் தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொன்னாங்க, ரொம்பவும் சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு நெக் டிசைன் நமக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த புடவை முதல்ல நம்ம பார்த்துடலாங்க. இந்த புடவை ரொம்பவும் அழகாக இருக்குங்க. கலர் காம்பினேஷனே நமக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா க்ரீன் கலர்லேயும் உங்களுக்கு முந்தானையும் பார்டர் ப்ளவுஸ் எல்லாமே இந்த மாதிரி மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நம்ம புடவை ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வைக்க போகிற நெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பர் கலர் லேஸும் அதே மாதிரி க்ரீன் கலர் அந்த சேலில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் கிளாத்தும் அந்த ப்ளவுஸோட ரெட் கலர் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி நெக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு. நல்ல பார்டர் ரெண்டு சைடுமே வந்திருக்கு. கைக்கும் வந்திருக்கு, அதே மாதிரி இடுப்பு பகுதிக்குமே வர மாதிரி ரெண்டு சைடுமே பார்டர் கொடுத்துருக்காங்க. இது உள்ள வரும் பார்த்தீங்களா அந்த வீதி. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் புடவை உங்களுக்கு புடவை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு காப்பர் கலர் கலந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆள் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. ப்ளவுஸை நம்ம கட் பண்ணிடலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தேவைப்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 80 இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. அவங்க நம்ம அளவு சட்டை கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். நான் 1 மீட்டர் நமக்கு தேவைப்படுது. அதனால நான் 1 மீட்டர் கரெக்டாக இருக்கிற ப்ளவுஸை அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தனியாக அந்த மாதிரி வந்துடும். பாருங்க, நல்ல பார்டர் பெரிய பார்டராகவே இருக்குது. ரெண்டு சைடுமே நமக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறது பஃப் கை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக் டிசைனுக்கு நான் அந்த மாதிரி சேலையில் அந்த க்ரீன் கலர் கிளாத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிளாத்தும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ வேணும் அப்படின்னா 4 இன்ச்சு வர மாதிரி உயரமும் 4 இன்ச்சு, அதே மாதிரி அகலமும் 4 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இந்த அளவே நம்ம ரெட் கலருமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் பேக்கு எப்படி நம்ம தப்போமோ அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நெக்கு பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டு நெக் வர மாதிரி தான் தச்சு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ண கிளாத்தை சமோசா ஷேப்புக்கு நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை எல்லாமே இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சமோசா மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். எல்லா பீஸையுமே நம்ம சமோசா ஷேப்பில் நம்ம தைச்சிட்டோங்க. அதே மாதிரி பிசுறு இல்லாத மாதிரி எல்லாத்தையும் நம்ம அழகாக கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நெக்கு நம்ம வச்சு தைக்கையில் உங்களுக்கு அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை கொடுத்து நம்ம ரவுண்டு நெக் நம்ம தைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த ரவுண்டு நெக்கில் நம்ம சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம அங்கேருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் மார்க்கரை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலர் சமோசாவை வைங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சமோசா இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த நம்ம தைச்சி வச்சுருக்க பீஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாத்தையுமே நம்ம சமோசா மாதிரி தைச்சி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டோங்க. இப்போ ப்ளவுஸில் வச்சு நம்ம தைக்கலாங்க. நம்ம ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம தைச்சி வச்சுருக்க பீஸை வச்சு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம சென்டரில் கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக்கில் டிசைன் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை பார்த்தீங்கன்னா பஃப் கை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்ம ரோப்பில் வந்து மணி கடையில் வாங்கி வைக்காம நம்ம ப்ளவுஸோட கிளாத்தும் சேலையோட கிளாத்தும் அந்த பார்டர் வருது பார்த்தீங்களா, அந்த பார்டர் வந்து 3 பீஸ் வந்து நம்ம எடுத்து நம்ம ரோப்பில் வந்து கீழே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். எப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாங்க. இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோமோ அந்த இடத்த வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் தைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்படி ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் தைச்சதுக்கு பிறகுமே உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நீட்டிக்கிட்டு அசிங்கமாக இருக்குங்க. அதனால உங்களுக்கு தேவையான கிளாத்தை வச்சுட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ காப்பர் கலர் லேஸ் வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சேலை ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் கலர் வரனால நான் உங்களுக்கு அதே கலர் வாங்கி நான் தச்சுக்கிட்டு இருக்கேங்க. இதே உங்களுக்கு கோல்டு கலர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கோல்டு கலர் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு காப்பர் கலர் இல்லாமல் கோல்டு கலர் இல்லாமல் உங்களுக்கு வெறும் க்ரீன் கலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் நீங்கள் லேஸ் வாங்கி தச்சுக்கலாங்க. அந்த நெக்கு ஷேப்புக்கு அளவாக வந்து நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வரையில் நம்ம தைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் லேஸை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டு அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக வர மாதிரி நம்ம தைக்கணும். நீங்கள் அந்த மாதிரி தைச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த நெக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த இடுப்பு பகுதி வரையில் நம்ம வந்து லேஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு தைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட பெண்ட் பண்ணி விட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தைக்கிறதுக்கு உங்களுக்கு தோதாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. நான் வந்து லேஸை வந்து கட் பண்ணாமல் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தைக்க போகிறேன். அந்த சைடு வந்து நம்ம எப்படி வந்து தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு நெக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம இதே மாதிரியே தைச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாங்க. இப்போ லேஸ் வச்சு நம்ம தைச்சி முடிக்க போகிறோங்க. இப்போ இந்த ஷோல்டர் பகுதி வரையில் கரெக்டாக நீங்கள் அந்த லேஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதையும் வந்து மடக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் லேஸில் வந்து 2வது தையல் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லேஸ் வந்து தூக்காமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் லேஸ் அந்த ஓரத்தில் இன்னொரு தையல் வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் நம்ம காப்பர் கலர் லேஸ் வச்சு நம்ம தைச்சிட்டோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்து நம்ம லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். நீங்கள் அந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு நெக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அதே ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 2 சைட்லேயும் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம வந்து லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோங்க. இந்த ப்ளவுஸோட நெக்கு வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. பாருங்க அழகா வந்து நம்ம டிசைன் வச்சு நம்ம லேஸ் வச்சுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பார்க்கறதுக்குமே நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கு. இந்த ப்ளவுஸு நம்ம கை, நம்ம பேக் நெக் எல்லாமே நான் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பாருங்க நான் வந்து பஃப் கை வச்சு பஃப் கையிலுமே லேஸ் வச்சு தைச்சிருக்கேன். நெக்லையுமே அழகா நம்ம கிளாத் வச்சு தைச்சிட்டு அதுலேயும் லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ரோப்லையும் பாருங்க நம்ம மணி வந்து ரெடிமேடாக வாங்காம நான் அந்த கிளாத்தை வச்சு நான் வந்து தைச்சிருக்கேன். பார்க்கறதுக்குமே நீட்டாக உங்களுக்கு கிராண்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.